நாம் இன்றைக்கி கோயம்புத்தூர் செம்மொழி பூங்காவுக்கு தாங்க வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் போன்சாய் மரம் இருக்குது. இது பல லட்சங்கள் போகுங்க. இது வளர வளர வெட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா கல்லில் வந்து பாறையில் செம்மொழி பூங்கான்னு கலைஞரோட சிக்னேச்சரில் போட்டிருப்பாங்க. என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி மான் இருக்குது, யானை இதெல்லாம் வந்து அழகுக்காக வச்சுருக்காங்க. சில சுற்றி நிறைய செடியெல்லாம் இருக்குது உள்ள. இந்த செம்மொழி பூங்கான்னு எழுதியிருக்கிறதுக்கு பக்கத்துலேயே வந்து நல்லா ஃபுல்லாக ரோஜா தோட்டம் மாதிரி அழகாக வச்சுருக்காங்க. வச்சு இது வந்து மரத்தில் வந்து கவர் பண்ண மாதிரி பெயிண்டிங் கொடுத்து டிசைன் நல்லா போட்டிருக்காங்க. அந்த சைடு வந்து என்ட்ரன்ஸுங்க. இந்த சைடு இந்த பில்டிங்கில் தான் வந்து டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்குகிற இடத்துல வந்து சிறுவர்களுக்கு 5 ரூபா, பெரியவங்களுக்கு 15 ரூபா, கேமரா எடுத்துகிட்டு போனால் அதுக்கு 25 ரூபா, வீடியோ கேமராவுக்கு 50 ரூபா, இந்த மாதிரி திரைப்படம் எடுக்கிறதுக்கு வந்து 25,000 ரூபா, குறும்படம் எடுக்கிறதுக்கு 2,000 ரூபா, வாகனத்தில் சுற்றி பார்க்குறதுக்கு வந்து 25 ரூபா, 1 மணி நேரத்துக்கு ஒரு நபருக்கு. வாகனத்தில் சுற்றி பார்க்குறதுக்கு 7 நபருக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு 150 ரூபா. அங்கே வந்து ஒரு வாகனம் இருக்குங்க. அதில் பெரியவங்களாம் முடியாமல் இருந்தால் அதில் சுற்றி பார்க்கலாம். பெரியவங்கன்னு இல்லை, நார்மல் பீப்புள்ஸுமே வந்து போய் பார்க்கலாம், சில்ட்ரன்ஸும் பார்க்கலாம். ஏன்னா இது ஏக்கரா கணக்கில் வந்து இருக்கனால ரொம்ப தூரம் நடக்க முடியாது. நம்ம வேணும்னா அந்த ட்ராவல் எடுத்துக்கலாம். இதில் வந்து திரைப்படம் கூட அங்கே போய் எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு அதுக்கு வந்து 25,000 ரூபா கொடுக்கணுங்க. கேமரா எடுத்துகிட்டு போனால் அதுக்கு 25 ரூபா கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, முக்கியமாக என்னென்னா வெளியே இருந்து கொண்டு வர ஃபுட் எதுவும் அலோ கிடையாது உள்ளே சாப்பிட்றதுக்கு. நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வீட்டிலேருந்து கொண்டு வந்தீங்கன்னா வெளியே உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் போகலாம். பேகெல்லாம் கூட கார்லேயோ வண்டியிலையோ வச்சுட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம். நாங்களும் அப்படி தாங்க பண்ணோம். உள்ளே வந்து சாப்பாடு அலோ இல்லை அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே முன்னாடியே என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி வந்து உட்காரத்துக்கு நிறைய பிளேசஸ்லாம் இருந்துச்சு, அங்கங்கே வச்சுருந்தாங்க. நாங்கள் அங்கேயே உட்காந்து லெமன் ரைஸ் எடுத்துகிட்டு வந்தோம், சாப்பிட்டு மறுபடியும் கொண்டு போய் நாங்கள் வச்சுட்டு மறுபடியும் வந்து சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த பில்டிங் தாங்க டிக்கெட் வாங்குகிற இடம். இந்த சிலையெல்லாம் அழகுக்காக யானை அப்புறம் மான்லாம் இருந்தது. சுற்றி நிறைய செடியெலாம் வச்சுருந்தாங்க. இந்த வழியாக தான் போகணும் டிக்கெட் வாங்க. இங்கே முன்னாடியே வந்து ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட்ட பூங்கா அப்படின்னு போட்டிருக்கோம். இதில் எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 208 கோடி வந்து 208 கோடியே 50 லட்சம் ரூபாய் வந்து இந்த பூங்காவுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. இது திறக்கப்பட்ட தேதி வந்து 25/11/2025 ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட்டுச்சு. இது திறக்கப்பட்ட அன்னைக்கு ஸ்டாலின் என்ன சொன்னாங்கன்னா, என்னோடய தந்தையோட கனவை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இதாங்க டிக்கெட் வாங்குகிற இடம். இந்த சைடு தான் வந்து புதுசாக நிறைய பிளான்லாம் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. தேட்டர் வருங்கிறாங்க. இதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கிறதா சொன்னாங்க. அது இங்கேயே எங்கேன்னு தெரியல, ஆனால் இங்கேயே வேலை நடந்துகிட்ருக்கு டிக்கெட் வாங்குகிற இடத்துலையும். டிக்கெட் வாங்கியாச்சுங்க. இங்கே வந்து அமைதி வனம், புதிர் தோட்டம், குழந்தைகள் விளையாடும் இடம், நட்சத்திர வனம், பசுமை வெளி, ஆரோக்கிய வனம், கானகம், ரோசா தோட்டம், ஒப்பனை அறை இதெல்லாம் இருக்குதுங்க. இந்த சைட் போனோன்னா வாங்க பார்க்கலாம். இந்த பூங்காவில் வந்து நிறைய வெரைட்டிஸான செடிஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆயிரக்கணக்கான விதங்களில் வந்து செடிங்கள்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் விளையாடும் இடங்க. அது தெரியாமல் நாங்கள் போர்டு சரியாக பார்க்கல. அது தெரியாமல் நாங்கள் போய் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் தான் இங்கே விளையாடணும் அப்படின்னு. நீங்களும் போகிறப்ப கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க, மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இங்கே நிறைய தமிழர்களுடைய வரலாற்றை கூறும் சிலைகள் வந்து இருக்குங்க. இங்கே வந்து தண்ணி குடிச்சிக்கலாம், தானியங்கும் தண்ணிங்க. இது 2 டைம் டச் பண்ணோம் அப்படின்னா அது டம்ளர் நம்புற வரைக்கும் அதுவே தண்ணி வந்துட்டு ஆஃப் ஆகிடும். இந்த சைடு வந்தால் இதுவுமே வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து விளையாடுற இடம் தான். நாங்கள் போனதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இது ஃபுல்லாகவே, இந்த சைடு ஃபுல்லாகவே அவங்களுக்கு தான் அப்படின்னு. இந்த சைடு ஏதோ பில்டிங்லாம் இருக்குது, லைப்ரரியாக கூட இருக்கலாம், என்னன்னு சரியாக தெரியல. தேட்டர் வருதுங்கிறாங்க, ஒரு வேளை அதாக கூட இருக்கலாம். குழந்தைகள் விளையாடும் இடம் இந்த சைடு தாங்க நாம் விளையாடுற இடம். அந்த சைடு ஃபுல்லாக வந்து மாற்றுத்திறனாளிகள், இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக வந்து குழந்தைங்க விளையாடுற இடம் நிறையா இருக்குங்க. தூரிலாம் குழந்தைங்களோட ஃபேமிலியாக போனீங்க அப்படின்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த செம்மொழி பூங்கா அமைக்கலான்ற திட்டத்தோட விதை வந்து 2010ஆம் ஆண்டு கோயம்புத்தூரில் நடைபெற்ற உலக தமிழ் செம்மொழி மாநாட்டின் போது போடப்பட்டதுங்க. யாரால் போடப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 வந்து முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களால் போடப்பட்ட திட்டங்க. கோவையின் மையப்பகுதியில் உள்ள மத்திய சிறைச்சாலை வளாகத்தை இடமாற்றம் செய்துவிட்டு அங்கே வந்து 165 ஏக்கர் நிலத்தில் உலகத்தரம் வாய்ந்த தாவரவியல் பூங்கா அமைக்கணும் அப்படின்னு அறிவிச்சாருங்க. எங்கே அப்படின்னா மத்திய சிறைச்சாலை வளாகத்தில். அந்த சிறைச்சாலையை வந்து இடமாற்றம் செஞ்சுட்டு அங்கே வந்து பெரிய தாவரவியல் பூங்கா அமைக்கணும் 165 ஏக்கரால் அப்படின்னு கருணாநிதி திட்டம் போட்டார். அதுக்கப்புறம் 2011 21 வரைக்கும் ஆட்சி மாற்றம். 2011 ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறமேட்டு இந்த திட்டம் வந்து நீண்ட காலமாக வந்து கிடப்பிலே கடந்துச்சு. சிறைச்சாலை இடமாற்றம் செஞ்சு அதில் வந்து நில பயன்பாடு தொடர்பான விவாதங்கள்லாம் இருந்து நிறைய சிக்கல்லாம் இருந்ததுனால அந்த பணிகள் வந்து தொடங்காமையே இருந்துச்சு. இருந்தாலும் கோவை மக்கள் இந்த இடத்த வந்து பசுமை பகுதியாக மாற்றணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. இந்த திட்டத்தோட மறுமலர்ச்சி வந்து 2021 23 வரைக்கும் 3ல் இதாச்சுங்க. 2021 மு.க. ஸ்டாலின் தலைமையில் அரசு பதவியேற்ற பிறகு தனது தந்தையின் கனவு திட்டமான செம்மொழி பூங்காவிற்கு உயிர் கொடுத்தார். மத்திய சிறைச்சாலை நிலத்து சுமார் 45 ஏக்கர் நிலத்தை முதற்கட்ட பணிகளுக்காக ஒதுக்கீடு செய்து அதில் வந்து 208 கோடி நிதி ஒதுக்கப்பட்டதுங்க. அந்த 45 ஏக்கரால் இந்த பூங்கா அமைக்கிறதுக்காக 208 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான அடிக்கல் நாட்டு விழா 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்றுச்சு. கட்டுமானமும் வடிவமைப்பும்னு பார்த்தோம்னா இந்த பூங்காவை வடிவமைக்கும் பொறுப்பு பிரபல கட்டிடக் கலைஞரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதன் முக்கிய சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பல்லுயிர் பெருக்கம். வெறும் அழகிற்காக மட்டும் இல்லாமல் அழிந்து வரும் 2000க்கும் மேற்பட்ட தாவர இனங்களை பாதுகாக்கும் இடமாகவும் உருவாக்கப்பட்டது. அதாவது அழிஞ்சிக்கிட்டே வர 2000க்கும் மேற்பட்ட தாவர இனங்கள் இதில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. சிறைச்சாலை நினைவுகள்னு போட்டு பழைய சிறைச்சாலையின் ஒரு பகுதி இடிக்கப்படாமல் அதன் வரலாற்று முக்கியத்துவத்தை கருதி அருங்காட்சியகமாக மாற்ற திட்டமிட்டுள்ளது. தொழில்நுட்பம். இந்தியாவின் முதன்முறையாக ஒரு பூங்காவில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் IoT தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மண்ணின் ஈரப்பதத்தை கண்காணிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. திறப்பு விழா நவம்பர் 25ஆம் தேதி 2025. சுமார் 15 ஆண்டுகால காத்திருப்புக்கு அப்புறமேட்டு நவம்பர் 25, 2025 அன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் இந்த பூங்கா பொதுமக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டது.
இப்போ திறந்திருக்க பூங்கா வந்து முதற்கட்ட பணிகள் மட்டுமே. மீதமுள்ள இடத்தில் மிகப்பெரிய மாநாட்டு மையம், கான்வர்சேஷன் சென்டரும், ஏஐ செயற்கை நுண்ணறிவு விளையாட்டு மையமும் மற்றும் அதிகப்படியான பசுமை பகுதிகள் அமைக்கப்பட உள்ளன. இப்போ இருக்க பூங்காவில் இருக்க திட்டத்துக்கு அப்புறம் இன்னும் நிறைய வந்து பிளான் வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐயோடைய விளையாட்டு மையம் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பெரிய மாநாட்டு மையம் வந்து வரப்போகுது. அப்புறம் பசுமை பகுதிகள் அதிகமாக வரப்போகுது, தேட்டர் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பிளான் இன்னும் வந்து அப்கமிங் இயர்ஸில் வரப்போகுது. பாறை தோட்டத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிறப்பு பார்வை. இந்த பூங்காவில் மிகவும் அழகான பகுதிகளில் ஒன்று பாறை தோட்டம். வடிவமைப்பு: பல்வேறு அளவிலான மற்றும் வடிவங்களாலான பாறைகளை கொண்டு இயற்கையான மலைப்பாங்கான சுழல் போன்ற உணர்வை தரும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. தாவரங்கள்: வறண்ட நிலத்திலும் பாறைகளுக்கு இடையிலும் வளரக்கூடிய கள்ளி வகை செடிகள் மற்றும் சதைப்பற்றுள்ள தாவரங்கள் இங்கு அழகான நடப்பட்டுள்ளது. புகைப்படம் எடுக்க அனுமதி பற்றி பார்க்கலாங்க. இந்த பகுதி செல்ஃபி மற்றும் புகைப்படங்கள் எடுக்க மிகவும் ஏற்ற இடமாக இருக்கும். எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கள்ளிச்செடி வச்சுருக்க இடத்துல, தாவரங்கள் வச்சுருக்க இடத்துல எல்லாம். நாம் பூங்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேரம் பார்த்திங்கன்னா பூங்காவை காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் திறந்திருக்குங்க. மாலை பார்த்திங்கன்னா 5 மணிக்கு மேல் சென்றால் மின்விளக்கு அலங்காரங்களுடன் பூங்காவை காண்பது மிக அழகாக இருக்கும். அதாவது 5 மணிக்கு மேலே வந்து லைட்டிங்லாம் போட்டிருப்பாங்க. போய் பார்த்தோம்னா இன்னும் அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. QR கோடு வசதி. உங்கள் மொபைலில் செம்மொழி பூங்கா அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. அப்படி செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு செடிகள் இருக்கும், ஒவ்வொரு செடி அங்கே வச்சுருக்க செடியிலையும் QR குறியீடு இருக்கும். அந்த குறியீடை நீங்கள் ஸ்கேன் செஞ்சீங்க அப்படின்னா, அந்த செம்மொழி பூங்கா ஆப்பில் போயிட்டு அந்த QR கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் செஞ்சீங்க அப்படின்னா, அந்தந்த செடியோடைய பெயர் மற்றும் அதோட பயன்களை ஒரு பேசும் மின்மினி பூச்சி குரலில் நீங்கள் வந்து கேட்கலாம். இது குழந்தைங்களுக்கு மிகவும் பிடிக்கும். அமைவிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையத்திற்கு மிக அருகிலேயே அமைந்துள்ளதால் பேருந்து மற்றும் ஆட்டோவில் எளிதாக செல்லலாம். பயனுள்ள குறிப்புகள்: நடைப்பயிற்சி மேற்கொள்ளுபவர்கள் மாதாந்திர பாஸ் எடுத்துக்கொள்வது லாபகரமாக இருக்கும். அதாவது மாதத்துக்கு 100 ரூபாங்க. டெய்லியும் போனீங்க அப்படின்னா டெய்லி 15 ரூபாவாக நம்ம தரணும். அது வந்து 450 ரூபாங்க. இதே நம்ம ஒரு மாதத்துக்கு 100 ரூபா பாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் அங்கே டெய்லி வாக்கிங் போய்க்கலாம். ரன்னிங் காம்படிஷன் இருக்கீங்க, ரன்னிங் ப்ராக்டிஸ்க்காக நம்ம அங்கே டெய்லி வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து அந்த கிரவுண்டை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத அங்கே ஜிம் வேறு இருக்குங்க, நாம் ஜிம்மையும் யூஸ் பண்ணிக்கலாம். மாதம் 100 ரூபாங்கிறது ஓகே தான். ஏன்னா ஒரு நாளைக்கு 15 ரூபா கொடுத்து மாதம் 450 ரூபா செலவு பண்ணுறதுக்கு நம்ம மாதம் 100 ரூபா கொடுத்துட்டு நம்ம அதை டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் கவர்களை தவிர்த்து பூங்காவை தூய்மையாக வைத்திருக்க ஒத்துழைப்பது அவசியம். இந்த பூங்கா வந்து ரொம்ப வந்து செலவு பண்ணி நிறைய மக்களோட உழைப்பால் வந்து இது உருவாக்கப்பட்டிருக்குங்க. இது இன்றைக்கி நேற்று டக்குன்னு உருவாகலைங்க. இது உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே டைம் எடுத்துக்கிச்சிங்க. இது வந்து நமக்கு யூஸ் பண்ணுற விதத்தில் தான் வந்து இதை நம்ம பாதுகாக்க முடியும். நீங்கள் இங்கே பிளாஸ்டிக்லாம் கொண்டு போகாமல் குப்பைகள்லாம் வந்து போடாமல் நீட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா
இது இன்னமுமே வந்து இந்த பூங்காவை நம்ம அழகுபடுத்தலாம். இந்த தூய்மையாக வச்சுக்கிட்டாவே போதுங்க. நம்ம எந்த குப்பையும் போடாமல் இருந்தால் அங்கே இருக்க செடி மரங்கள் எல்லாமே வந்து அழகாக இருக்கும், கூலிங்காக இருக்கும் இடம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போகிறப்ப வந்து எந்த குப்பையும் போடாமல் நீட்டாக அழகாக ரசிச்சுட்டு வாங்க, என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. இடத்த எதுவும் அசிங்கம் பண்ணாதீங்க, பிளாஸ்டிக் எதுவும் போடாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க, கொண்டு போகாதீங்க. நிறைய வகையான செடிகள்லாம் இருக்குங்க, நாங்கள் பார்த்தோம். இந்த சைட் பார்த்திங்கன்னா 2 மானுக்கு இடையில வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் தூரி வச்சுருக்காங்க. இது நைட்டில் வந்தோன்னா இதோட லைட்டிங்லாம் பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். இதில் லைட்டிங்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அலோ கிடையாது உள்ள. இங்கே பாருங்கள், அந்த வண்டி நாம் சுற்றி பார்க்குறதுக்கு வேணும்னா இதில் போய்க்கலாம். ரொம்ப தூரம் நடக்க முடியாதுன்னு ஃபீல் ஆச்சுன்னா, இல்லைன்னா டக்குன்னு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தோணுச்சுனாலும் இதில் போகலாம். பாருங்களேன், ஹார்ட் ஷேப் எவ்வளோ அழகாக வந்து போட்டிருக்காங்க தூரி. உட்காரலாங்க, உட்கார்ந்தா வந்து உட்கார்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வந்து அலோ கிடையாது, நாட் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக செடிங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் செடி தூரி. உட்காரத்துக்கு சிட்டிங் ஏரியாலாம் இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து மொத்தமாக 165 ஏக்கர் இருக்குதுங்க. அதில் வெறும் இப்போதைக்கு 45 ஏக்கரில் மட்டும்தான் இது எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய இடம் இருக்குது, அதுக்கும் வந்து நிறைய பிளான்லாம் வச்சுருக்காங்க. இந்த 45 ஏக்கரால் இந்த செடியெல்லாம் கொண்டு வரத்துக்கே அவங்களுக்கு வந்து தூரி இதெல்லாம் 45 ஏக்கரால் அமைக்கிறதுக்கு 208 கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சு அதை வந்து பண்ணியிருக்காங்க. இதில் மட்டும் நிறைய விதமான வந்து செடிகள்லாம் இருக்குது. 2000த்துக்கும் மேற்பட்ட செடிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 2000 வகையான செடிகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ரெண்டாயிரத்தி 10லேயே கலைஞரால் வந்து இந்த திட்டம் போடப்பட்டுச்சுங்க. கோவையில் வந்து செம்மொழி பூங்கா அமைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். 165 ஏக்கரால் வரணும்னு அப்போயே அவர் சொல்லிட்டார். ஆனால் இப்போதைக்கு நம்ம வந்து 45 ஏக்கரால் நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் வந்து வடிவமைத்து திறக்கப்பட்டிருக்காங்க. 2011லேருந்து 2021 இதில் வந்து இந்த பூங்கா வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த 10 வருஷத்தில். அப்படிங்கிறப்போ இது எத்தனை மக்களோட உழைப்பு இதில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏரியாவை கொஞ்சம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நாம் வந்து போகிறோம் அப்படின்னா நாமளும் பிளாஸ்டிக்லாம் கொண்டுட்டு போகாமல், குப்பையெல்லாம் போடாமல் நீட்டாக அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு அழகாக ரசிச்சுட்டு வந்தோன்னா அந்த இடம் இதே மாதிரி கூலிங்காக அழகாக மெயின்டைன் ஆகும். நிறைய வகையான செடி பூ அழகழகாக இருந்ததுங்க.
இதில் வந்து இன்னும் மிகப்பெரிய மாநாட்டு மையம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏஐ விளையாட்டு மையம், அதாவது ஏஐ மூலமாகவே விளையாடுற மையம், அது எப்படின்னு தெரியல, அதுவும் வடிவமைக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய வந்து பசுமை பகுதிகள் வந்து இங்கே வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த செடி இருக்க இடம்லாம் வந்து செல்ஃபி எடுக்க சூப்பராக இருக்குங்க. இன்னும் என்ட்ரன்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்க செடியெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்குங்க செல்ஃபி எடுக்க, ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு. ரோஸ்லாமே நிறைய வெரைட்டிஸில் நிறைய ரோஸில் இருந்துச்சு. எல்லாமே பார்க்க ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. பூங்கா ஓப்பனிங் டைம் வந்து 6 மணி, காலையில் 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, ஓப்பன் பண்ணிடுவாங்க. நைட்டு 7 மணி வரைக்கும் இருக்குங்க. நீங்கள் இடையில லஞ்ச்லாம் வேணும்னா உள்ளேயே கேன்டீன் இருக்குது, நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் வெளியே போயிட்டு சாப்பிட்டு மறுபடியும் உள்ளே வந்துக்கலாம். இல்லைன்னா போகிறப்ப சாப்பிட்ருங்க, உள்ளே ஃபுட்டு அளவு கிடையாது, போகிறப்பயே சாப்பிட்டு உள்ளே போய்க்காங்க. 5 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங்லாம் வந்து நல்லாயிருக்கும். பூங்காவே பார்க்க சூப்பராக இருக்குங்க. அங்கங்கே பலூன்ஸ்லாம் அழகுக்காக வச்சுருக்காங்க, அதுவும் லைட்டிங்லாம் இருக்குங்க. நைட்டில் போனோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், பலூன்லாம் வந்து லைட் எரியும். உங்கள் மொபைலில் வந்து செம்மொழி பூங்காவுக்குன்னு தனியாக ஒரு ஆப் இருக்குங்க, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. போகிறப்போ பண்ணிட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு செடிக்கும் வந்து பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், உணவகம், மலர் தோட்டம், புதிர் தோட்டம், ஒப்பனை அறை, குடிநீர் எல்லாமே அந்த சைடு இருக்குங்கிறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு செடி நீங்கள் பார்க்குறீங்க பூங்காவில் அப்படின்னா, அந்த செடி என்ன செடி அப்படின்னு உங்களுக்கு தெரிலைன்னா அங்கங்கே வந்து போர்டு மாட்டியிருப்பாங்க. அதில் போயிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அந்த செடியோடைய பேர், அது என்ன வகை, அது வந்து அதை பற்றி ஃபுல்லாக வந்து அந்த கியூஆர் ஸ்கேன் மூலமாக வந்து நம்மளுக்கு அந்த ஒரு மின்முனி பூச்சி வந்து பேசுகிற மாதிரி இருக்குங்க நம்ம ஆப்பில். அந்த மின்முனி பூச்சி தான் அந்த என்ன செடி, அந்த செடியோட பேர் சொல்லும். அப்புறம் வந்து அதோட பயன்களை பற்றி சொல்லும். அது வந்து கேட்கவே அந்த மின்மினி பூச்சி பேசுகிறதுனால கேட்கவே சூப்பராக இருக்குங்க. குழந்தைகள் வந்து அதை கேட்குறதுக்கு ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும். இதுதாங்க சப்பாத்தி கள்ளிச்செடி.
வறண்ட நிலத்திலும் பாறைகளுக்கு இடையேவும் வளரக்கூடிய கள்ளி வகை செடிங்க. கத்தாழை செடி இருக்குது, கள்ளி செடி இருக்குது, சப்பாத்தி கள்ளி அப்படிம்பாங்க. இது பழுத்தா சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். யார் யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதில் முள்ளெல்லாம் இருக்குது, முள்ளெல்லாம் உரசிட்டு பழுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாமே இதெல்லாம் வந்து கள்ளி செடி வகை தான். கத்தாழை செடி சுற்றி இருக்குங்க. தூரிலாம் பாருங்கள், அந்த சைடு இருக்குது. இந்த செடியெல்லாம் செடியெல்லாம் இருக்குங்க அழகழகா. இது வந்து கோழிக்கொட்டை செடிம்பாங்க. பார்க்கவே அப்படியே சூப்பராக அப்படியே ரெட் வெல்வெட் மாதிரி. இந்த வெல்வெட்டுங்கிறதே இந்த செடியிலிருந்து தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க, நம்ம தெரிலங்க. இந்த வெல்வெட்டோட 100% வந்து இதில் தெரியுது. நேச்சர் ஆல்வேஸ் நேச்சர். பனைமரம்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாமே வறட்சியான இடத்துல வளரக்கூடிய மரம் செடிங்க. அப்படியே இந்த சைடு வந்தோன்னா காகித பூன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இருக்குது பாருங்கள். தேசிய கொடிக்கு வந்து கட்டுவோம்ல, அந்த பூவோட வகை. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்னும் ஃபுல்லாக குட்டி குட்டியாக செடிலாம் இருக்குது. ரோஸ் செடி அந்த சைடு. இது ஒரு மாதிரி கத்தாழை செடி மாதிரி இருக்குது, ஆனால் அது கத்தாழை கிடையாது. இது என்னன்னு சரியாக தெரியல எனக்கு. பார்க்க தட்டு மாதிரியும் இருக்குது. நல்லா கலர் பாருங்கள், நல்லா டார்க், சூப்பராக இருந்தது பார்க்க. அங்கங்கே பட்டர்ஃப்ளைலாம் வச்சுருக்காங்கங்க அழகுக்கு. நிறைய வகையான பூவெல்லாம் இருக்குங்க இங்கே, பூச்செடி. இதே அந்த காகித பூவில் வந்து ரோஸ் கலரும் ஆரஞ்சு கலரும் ரெண்டும் வந்து இருக்க மாதிரி செடி. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை. செவ்வந்தி பூங்க. இன்னும் மெயின்டெனன்ஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அதாங்க, மெயின்டெனன்ஸ் வந்து எப்பயுமே நடந்துக்கிட்டு தாங்க இருக்கும். நாம் எப்படி போய் அந்த இடத்த வந்து விசிட் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது இந்த பூங்காவோட அழகுங்கிறது. நாம் போயிட்டு எதையும் வந்து டச் பண்ணாமல், பூவெல்லாம் பறித்து போடாமல், குப்பையெல்லாம் பொறிச்சு போடாமல்,
குப்பையாக போட்டுட்டு பிளாஸ்டிக்கெல்லாம் போட்டு வராமல் இருந்தோம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறவங்க நீட்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் சிரமம் இல்லாமல் செடிக்கு தண்ணி விட்டுட்டு களை எடுத்துக்கிட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஸோ போகிறவங்க கொஞ்சம் குப்பையெல்லாம் போடாமல் அந்த இடத்த நீட்டாக வந்து யூஸ் பண்ணிட்டு வாங்க. நம்ம அப்படி இருந்தாவே அந்த இடத்துக்கு நாம் வந்து அதை விட ஹெல்ப் பண்ணுறது வேறு ஒன்றும் கிடையாது. நேச்சராகவே அது வந்து நீட்டாக இருந்துக்கும். மலர்வனம் 208 கோடி போட்டு நம்மளுக்காக செலவு பண்ணி தந்திருக்காங்க இப்படி ஒரு அழகான இடம் அப்படின்றப்போ தமிழ்நாட்டில் நாம் அதை எந்த அளவுக்கு வச்சுக்கிறோங்கிறது தாங்க ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். இதில் நம்ம போகிறோம் போகல அப்படிங்கிறத தாண்டி போகிறவங்க அந்த இடத்த நீட்டாக பார்த்துக்கோங்க. குப்பை போடாமல் இருங்க. பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்து இவங்கெல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களே இந்த இடத்த இன்னும் சுற்றி பார்க்கல, வாங்க போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனப்போ நான் கேட்டேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்ம அதை எந்த அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. நடக்கிறதுக்கெலாம் அங்கங்கே வந்து வாக்கிங் ஏரியாலாம் வந்து ஒவ்வொன்றும் டிசைனாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு வகையான வறண்ட நிலத்தில் வாழ்கிற தாவரம் தான். இது வந்து அந்த கள்ளி வகையோடு சேர்ந்தது தான். இதில் வந்து மேலே பூ இருக்கும் கலர் கலராக, எல்லோ, ஆரஞ்சு, இந்த மாதிரி ரெட்டு. இங்கே தாங்க தூரியெல்லாம் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். உணவகம், மதி அங்காடி, மூலிகை தோட்டம், ஒப்பனை அறை, வெளியே செல்லும் வழி. அந்த சைடு போனால் வெளியே செல்கிற வழிங்க. இந்த பக்கம் ஒப்பனை அறையும் இருக்குது, பார்க்கலாம். ட்ரெயின், குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்கு. நிறைய தூரம் இருக்குங்க. எல்லாத்துக்குமே சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த சைடு பார்த்த தூரியெல்லாம் வந்து ஃப்ரீ தான். இந்த தூரியெல்லாம் வந்து சார்ஜ் தான் பண்ணுவாங்க. பண்டிகைக்கெலாம் போனால் கோவிலில் எந்த அளவுக்கு தூரி இருக்குமோ அந்த அளவுக்கு இதுலேயும் எல்லா தூரியும் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு மெயினாக இந்த இடம் வந்து ரொம்பவே பிடிக்குங்க. ஒரு ஆளுக்கு 15 ரூபா தான் அடல்ட்ஸ்க்கு. சுற்றி பார்க்க இடம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே போனீங்கன்னா ஒன் டே ஈஸியாக போயிடும். நிறையா வந்து சுற்றி பார்க்க இருக்குது. வீட்டில் குழந்தைய வச்சுட்டு என்னடா பண்ணுறதுன்னு முழிச்சிட்ருக்கீங்களா? வரலாங்க. எங்கள் பையன் ஹெலிகாப்டர் தூரி ஏறான். அவர் வேறு உட்காருவானா என்ன பண்ணுவானோ அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காரு. டிக்கெட் வேறு எடுத்தாச்சு. இந்த ஃபஸ்ட் டைம் இந்த தூரியில் உட்காடுறான். கொஞ்ச நேரம் தாங்க அமைதியாக விளையாடினான். அதுக்கப்புறம் வரேன்ட்டான். நடுவில் அந்த சென்டரில் கேர்ள் சுற்றிட்டு இருக்குல்ல, அதையவே தான் பார்த்துட்டு இருந்தான். அதை பார்த்துட்டு அதை சாமி சாமின்னு வேற சொல்லிகிட்டு இருந்தான். அதை என்ன நினச்சானோ சாமின்னு நினச்சிட்டான் போல். அதையே தான் பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு நாங்கள் 2 பேரும் பாய் பாய் சொல்லிகிட்டு இருந்தோம். அவன் எங்களை கவனிக்கவே இல்லை. அந்த பொம்மை சுற்றுறதையே பார்த்துட்டு இருந்தான்.
அடுத்தது கார் தூரிக்கு வரணுன்னு ஒரே அழுவாச்சுங்க. நாங்கள் அந்த ஒரு தூரி காமிச்சிட்டு அப்படியே போயிடலான்னு நினச்சோம். அடுத்தது இங்கே வந்துட்டு இங்கே கார் தூரி வேணும்னு அழுக. 60 ரூபாங்க. அந்த தூரிக்கும் 60 ரூபா, ஹெலிகாப்டர் தூரிக்கும். இந்த தூரிக்கும் 60 ரூபா. அவன் விளையாண்டானா பிரச்சனையே இல்லைங்க. அவன் விளையாட மாட்டேங்கிறான். பாதியிலே போகலான்னு அழுகிறது. கார் தூரியில் உட்காருவான். உட்காந்துட்டு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே போகலாம் அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு 60 ரூபா வேஸ்ட்டு. அவர் என்னமோ 4 சுற்று தான் சுற்றினாங்க தூரியை. உடனே போகலான்ட்டான். கேட்குறது மட்டும்தான் அழுது கேட்குறது. எல்லா குழந்தையும் அமைதியாக விளையாண்டுட்டு இருந்தது. இவன் தான் போகலான்னு இறங்கிட்டான். நிறைய தூரிலாம் இருக்குங்க. (2010) அப்போவே கலைஞரால் வந்து இந்த பூங்காவை அமைக்கணும்னு பிளான் போட்டார். கோவையில் நடந்த ஒரு செம்மொழி மாநாட்டில் தான் வந்து இங்கே செம்மொழி பூங்கா ஒன்று வரணும், அதுவும் 165 ஏக்கரால் வந்து வரணும் அப்படின்னு அவர் 2010 பிளான் போட்டாங்க. பாருங்கள், அழுகுறான். அவ்வளோதான், இறங்கியாச்சு. இங்கே பாருங்கள், 5D கேம்ஸ்லாம் இருக்குது. நல்லா காமெடியாக இருக்குது. இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னு தெரில. பட் இவங்க விளையாடுறத பார்த்தா நல்லாயிருக்கு, காமெடியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாலும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க. ஃபுல் டே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் சொல்லவே தேவையில்லை. எவ்வளோ ஜாலியாக விளையாடலாமோ அந்தளவுக்கு ஜாலியாக இருக்கும். அந்த கலைஞர் வந்து 165 ஏக்கரால் வந்து நிலம் அமைக்கணும், உலகத்தரம் வாய்ந்த, அதாவது வேர்ல்ட்லே வந்து நல்ல ஒரு தாவரவியல் பூங்காவாக அமைக்கணும் அப்படின்னு அறிவித்தார். அதுக்கப்புறம் வந்து 2010 அவர் சொன்னார். அப்புறம் 2011 21 வரைக்கும் வந்து அதிமுக ஆட்சி தான். அப்போ வந்து இந்த பூங்கா அமைக்கிற பிளான் வந்து கைவிடப்பட்டுருச்சுங்க. சிறைச்சாலை வந்து இடமாற்றம் செய்கிறதுக்கும் நிறைய சிக்கல்லாம் இருந்ததுனாலையும், அந்த இடத்த வந்து பயன்பாடு தொடர்பான விவாதங்கள்லாம் நிறைய இருந்ததுனால இந்த பூங்கா வந்து மறுபடியும் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. இருந்தாலும் நம்ம கோவை மக்கள்லாம் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பசுமை பூங்கா வரணும் அப்படிங்கிறதுல வந்து உறுதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2021 ஸ்டாலின் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமேட்டு அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, தந்தையோட கனவை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய சிறைச்சாலை நிலத்தில் 45 ஏக்கரில் வந்து முதல் கட்டமாக இந்த பூங்காவை அமைச்சிட்டாங்க. இதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 208 கோடி வந்து செலவாயிருக்கு. இந்த பூங்கா அமைக்கிறதுக்கான அடிக்கல் நாட்டு விழா 2023 ஆகஸ்ட் மாதம் நடந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், உடற்பயிற்சி மையம், ஜிம் இருக்குங்க. இங்கே வேணுன்னா ரன்னிங் போயிட்டு இதில் ஜிம்மும் நம்ம போகிறதுனா போய்க்கலாம். ஹெல்த் ஃபிட்னஸ்க்கெலாம் வந்து ட்ரைன் பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே வரலாம். பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா டெய்லி வந்தால் ஒர்த்துங்க. மாதம் 100 ரூபா தான். ஜிம்மு போனால் 2000 ரூபா 3000 ரூபா செலவு பண்ணுறதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்னா 100 ரூபாயில் முடிஞ்சுதுங்க. ஒன்றும் இல்லை, இதுக்கே ரன்னிங் போகிறதுக்கு வந்து ஃபுல்லாக அந்த வாக்கிங்கோட ஏரியா வந்து
ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டே சுற்றி வர மாதிரி வந்து வாக்கிங் ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. நம்ம அதில் வந்து ரன்னிங் போய்க்கலாம். ஜிம்மில் வேணுன்னா ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்தோம் அப்படின்னா இப்படி விளையாண்டுட்டு கலாய்ச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. வண்டி ஒரு இடத்துல நிற்காது, போய்கிட்டே இருக்கணும். வீட்டில் இருந்தால் வெளியே போகணும், வெளியே போனால் வீட்டுக்கு போகணும். இதே தான், இதுதாங்க அந்த வே. ரன்னிங் போய்க்கலாம். இது ஃபுல்லாக இந்த கிரவுண்டு ஃபுல்லாக அந்த 45 ஏக்கராவை சுற்றி இந்த ரவுண்டு வந்து வருங்க. நம்ம வேணுங்கிற அளவுக்கு ரன்னிங் போய்க்கலாம். இடையில வே இருக்குது, அதில் நம்ம அப்படியே ஷார்ட் கட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ரன்னிங்க்குனே விட்டவே வெறுங்காலே ஓடிக்கலாம். மற்றதெல்லாம் வந்து ஸ்லிப்பர் போட்டு நடக்கிற மாதிரி இருக்குது, காரை போட்டு. இது வந்து ரன்னிங் போகிறவங்க இதில் வந்து ஓடிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டெய்லி காலையிலலாம் வந்தோம் அப்படின்னா அமைதியாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து செடி மரம் விதவிதமாக இருக்குது. ஸ்மெல்லும் வந்து அப்படியே ரொம்ப அப்படியே ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும், ஃபீலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையில் ரன்னிங் ஜாகிங் போகிறவங்க அப்படின்னா இந்த பார்க்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா இன்னுமே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும் வைங்களேன். டெய்லி இதில் போகிறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான செடியெல்லாம் இருக்குது, மரம்லாம் இருக்குது. மெயினாக பக்கத்தில் போகிறவங்களுக்கு இது வந்து சூப்பர் தாங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாட்டர்ஸ். உள்ளே போகலாம், ஆனால் அது வந்து அதில் உட்காரக்கூடாது, டச் பண்ணக்கூடாது, அலோ கிடையாது. நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க. இந்த என்ன சொல்கிறது, வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி சுற்றியும் மரம், அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் தண்ணி, அதில் ஃபுல்லாக தாமரை செடியெல்லாம் இருக்குது. உள்ள அதுலேயும் மீன் இருக்குது, அதுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி மட்டும். அதில் அங்கங்கே வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி பைப் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல போனாவே அப்படியே காற்று சில் சில்னு அப்படியே கூலிங்காக இருக்குங்க. வெயிலில் போயிட்டு வந்ததுக்கு அவ்வளோ தூரம் நடந்ததுக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் கூலிங்காக நல்லா இருந்ததுங்க. இங்கேயும் உட்காந்துக்கலாம். தண்ணியில் வேற விளையாடணுமா, தண்ணியை தொடணுங்கிறான். போனால் நனைச்சிக்குவான், அழுகுறான், போயே தொட்டே ஆகணும் அப்படின்னு. மறுபடியும் பறக்க போகிறான். தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த இடமே அப்படியே ஜில் ஜில்லு சூப்பராக இருந்ததுங்க. இங்கே வந்து 3 விதமாக தண்ணி ஊற்றுது. ஒன்று வந்து சுற்றிக்கிட்டே ஸ்ப்ரிங்கு மாதிரி ஊற்றுச்சு, இன்னொன்று வந்து ஸ்ட்ரைட்டாக மேலே போகிற மாதிரி ஊற்றுச்சு, இன்னொன்று ரவுண்டாக வந்து சுற்றி ஊற்றுச்சு.
அடுத்த பிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக வந்து தாமரை செடி, நிறையா அல்லி செடியெலாம் இருந்துச்சு. இது ஃபோட்டோஸ்க்கெலாம் நல்லா சூப்பராக ஃபோட்டோலாம் எடுக்கலாம். நிறைய வந்து இடம்லாம் வந்து விதவிதமாக இருக்குது, அழகழகாக இருக்குது. ஃபோட்டோஸில் செல்ஃபி எல்லாமே எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. வண்டி வருது பாருங்கள். நடக்க முடியல அப்படின்னா இந்த வண்டியில் கூட போய்க்கலாம். இல்லை நாங்கள் இன்னும் சீக்கிரம் சுற்றி பார்த்துட்டு வேறு இடம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதில் போய்க்கலாம். குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, கை குழந்தைலாம் இருக்குது அப்படின்னாலும் நம்ம அதில் போய்க்கலாம். கொஞ்சம் வந்து ஏஜ்டு பீப்புள், கொஞ்சம் வயசானவங்கலாம் வராங்க, தாத்தா பாட்டிலாம் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா வண்டியில் கூட்டிகிட்டு போய்க்கலாம். அல்லிச்செடி உள்ளே இதுக்குள்ளேயும் குட்டி குட்டி மீன்லாம் இருக்குதுங்க. அந்த சைடு உள்ளே இருக்க தண்ணியில் வந்து பெரிய மீனே இருக்குதுங்க. இதில் குட்டி குட்டி மீன்லாம் இருக்குது. இதில் வந்து பெரிய மீனே இருக்குங்க. இதுக்குள்ளே வந்து பெரிய மீன். ஒரு லேயர் செடி, இன்னொரு லேயர் தண்ணியில் செடி, இன்னொரு லேயர் ஃபுல்லாக தண்ணி. ஆப்போசிட்டில் உட்கார்ற மாதிரி சிட்டிங் ஏரியா இருக்குது. உட்காந்துட்டு இந்த நேச்சர் நம்ம சூப்பராக வந்து வேடிக்கை பார்க்கலாம். ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துல நம்ம போய் உட்காரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த இடத்துக்கு வரலாங்க. இங்கே வந்து இருக்க அமைதிக்கு போய் ஒரு இடத்துல உட்கார்ந்தோம் அப்படின்னா தூக்கம் சூப்பராக வருங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்தோம், எங்களுக்கு அப்படியே தூக்கம் கண்ட்ரோல் பண்ண முடியல. நாங்கள் தம்பி தூங்கிட்டான், நாங்கள் 2 பேரும் அமைதியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். வந்து ஃபேமிலியாக வந்து போய் உட்காந்து பேசுகிறதுக்கும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பரான இடங்க. நேச்சரோட அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து மனசை விட்டு பேசணும் அப்படின்னா நிறைய லவ் ஷேர் பண்ணலாம், புரிதல் நிறையா இருக்கும். அமைதியாக போய் உட்காந்து ஒரு இடத்துல நம்ம பேசணும், அதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அமையணும் அப்படின்னா அது நாம் வந்து கடவுள்லாம் கொடுக்க முடியாதுங்க, நாமளாக தான் உருவாக்கிக்கணும். அப்படி வீட்டிலே இருந்தாலும் நம்ம ஆளுக்கு ஒரு பக்கம் ஃபோன் எடுத்துகிட்டு போய் உட்காந்துக்குவோம், அந்த மாதிரி டைம் கிடைக்காது. இந்த மாதிரி இடத்துக்கு போனோம் அப்படின்னா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு டயர்டாக உட்காருவோம். உட்கார்றப்ப 2 பேரும் மாற்றி மாற்றி ஆறுதலாக பேசுகிறப்போ, நிறைய கதையெல்லாம் பேசுகிறப்போ அந்த வர நேச்சுரலான ஒரு காற்றுக்கும் சொர்க்கங்க. அப்படியெல்லாம் இருந்தது எங்களுக்கு. அவ்வளோதான், நல்லா இருந்தது. தம்பி வேற தூங்கிட்டான், நாங்கள் 2 பேர் பேசிக்கிட்டோம். உடம்பு முடியாது உள்ள போய் தக்காளி செடி இந்த மாதிரி இருக்கிறோம். அப்போலாம் ஜாலியாக இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ். இது என்னன்னு தெரில. அந்த பக்கம் தண்ணிக்கு அந்த சைடு வந்து உட்கார்ற மாதிரி சிட்டிங் ஏரியா இருக்குதுங்க. ஏதாவது மாநாடுலாம் நடந்துச்சு அப்படின்னா இங்கெல்லாம் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த மாதிரி காம்படிஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சைடு தண்ணிக்கு அந்த சைடு வந்து சிட்டிங் ஏரியா தான் இருக்குது பாருங்கள். அங்கே வந்து ஸ்டெப்ஸாக இருக்குது, உட்காந்துக்கலாங்க. ஏதாவது மாநாடுலாம் நடக்குது அப்படின்னா அங்கே உட்காந்து பார்க்கலாம். பாருங்களேன், தண்ணி அவ்வளோ அழகாக கொட்டுதுன்னு பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. மேலேயும் வந்து நடந்து போய்க்கலாம், மேலே நின்றும் பார்க்கலாம். பாருங்கள், தெரியுது பாருங்கள், குட்டி குட்டி மீன்லாம் தெரியுது. பூ பாருங்கள், அழகாக இருக்குது. தண்ணியில் பாருங்கள், குட்டி மீன் தெரியுது, பிளாக் வயலட் பூ. உள்ள எல்லோ கலரில் லைட் எரியிற மாதிரியே இருக்குது பாருங்களேன். நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே லைட் எரியிற மாதிரியே ஃபீல். இது பாருங்கள், தண்ணி எப்படி ஊற்றுதுன்னு. நல்லா இருக்குல்ல.
இப்போ நாங்கள் போனது வந்து 3rd வீக்கு. 2nd வீக் ஃபுல்லாக, ஃபஸ்ட் வீக் 2nd வீக் ஃபுல்லாக கூட்டம். அதுவும் சனி ஞாயிறுலாம் போயிட்டோம்னா ரொம்பவே கூட்டமாக இருக்குங்க. 2 வாரம் வந்து 27,000 பேர், ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறில் மட்டுமே 27,000 பேர் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக பார்க்கிங் ஃபுல்லாக க்ரௌடு, பார்க் ஃபுல்லாக க்ரௌடு. போனீங்க அப்படின்னா வீக் டேஸில் போங்க, கொஞ்சம் சைலண்ட்டாக அமைதியாக நேச்சரோடு இருந்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீக் டேஸில் போங்க. நாங்கள் வீக் டேஸில் தான் போனோம். வீக்கெண்டில் போனீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் லீவ் நிறையா இருக்கும். எல்லாம் பேரண்ட்ஸ்க்கு லீவு, குழந்தைங்களுக்கு லீவு அப்படிங்கிறப்போ வந்து க்ரௌடு நிறையா தான் இருக்கும். நீங்கள் வீக் டேஸில் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக ரிலாக்ஸாக பார்த்துட்டு வரலாம். என்னங்க பண்ணுறது, இந்த மாதிரி நேச்சுரலோட 1 டே ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா லீவ் போட்டு தான் ஆகணும். நிறையா ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தாங்க, ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க, ஸ்கூலில் இருந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, லவ்வர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. யார் வந்தாலும் இடத்த கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோங்க. குப்பையெல்லாம் போடாதீங்க, செடிக்குள்ளெல்லாம் போகாதீங்க, டச் பண்ணாதீங்க செடியெல்லாம். சொல்ல மாட்டேங்கிறான் பாருங்க. போன்சாய் மரங்க இங்கே இருக்குது. என்ட்ரன்ஸில் ஒன்று பார்த்தேன், அப்புறம் இங்கே ஒன்று பார்த்துருக்கேன். இது ரொம்ப பெருசாக வளருங்க, கட் பண்ணிக்கலாமா. எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அது வந்து சாகாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சாலும் அது அப்படியே இருக்கும் அப்படிங்கிறாங்க. செவ்வந்திப்பூ, செம்பருத்திப்பூ. இதாங்க பூத்தோட்டம். ஃபோட்டோ எடுக்க சூப்பராக இருக்குங்க. ஒரு ஃபோட்டோவை போடுவோன்னு உட்காந்தாச்சுங்க. நான் இருந்தது சன்லைட் ஷேடோவோடு எடுத்திருக்கேன். இந்த சைட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. பூவை டச் பண்ணேன், பொறிக்கூடாதுன்னாங்க, எடுத்தாச்சு கையை. தூங்கிட்டான் தம்பி. இதுக்கப்புறம் தாங்க போய் கொஞ்ச நேரம் உட்காந்தோம். அழகாக இருக்குது. செடி மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை மட்டுமே பூ பூக்கும். அவ்வளோதான். எக்ஸிட் இதாங்க எக்ஸிட்டா. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தமிழர்களுடைய கலையை சொல்கிற மாதிரி எல்லாம் கல்லுலேயே வந்து செதுக்கியிருக்காங்க. அங்கே ஒரு அழகுக்காக ஒரு வண்டி வச்சுருக்காங்க. இதாங்க இங்கே தாங்க உட்காந்து நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணோம். நல்லா கூலிங்காக இருந்ததுங்க. செம்மொழி பூங்கா. இந்த சைட் போர்ட் போட்டிருக்காங்க என்னென்னு. பாறைவனம், மலர்வனம்,
இந்த மாதிரி செம்மொழிவனம், ஒப்பனையறை, பேகன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக வந்து கடையெழு வள்ளல்கள் 7 பேர் இருப்பாங்கள்ல, அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய சிலையும் வந்து கல்லால் செதுக்கியிருக்காங்கங்க. சிற்பம் இது. இவர் வந்து பேகன். பேகன் வந்து மயிலுக்கு போர்வை போத்திய வள்ளல் அப்படிம்பாங்க. அடுத்தது பாரி. பாரி வந்து முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. மூவேந்த சேல சோழ பாண்டியரோட போரிட்டு வீரமரணம் அடைஞ்சவர் இவர். அவரது ஈகை புகழ் மட்டும் மக்கள் மனசில் எப்பயுமே இருக்குங்க. அடுத்தது யாருன்னு பார்த்தோன்னா காரி. காரி வந்து குதிரை தானம் வழங்கிய வள்ளல். மலையான் திருமுடிக்காரி முழு நேம். அடுத்தது வந்து ஆய். ஆய் அண்டிரன் அப்படிம்பாங்க. மலைநாட்டு வள்ளல். அதாவது இந்த 7 கடையெழு வள்ளல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தானம் பண்ணுறதுலேயே வந்து சிறந்து விளங்கிட்டாங்க. அடுத்தது வந்து அதியமான். அதியமான் நெடுமானஞ்சி அப்படிம்பாங்க பேர். ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தவன். அந்த இதுதான் வந்து செதுக்கியிருக்காங்க. அடுத்தது நள்ளி. வறியவர்களை தேடி உதவிய வள்ளல். ஏழைகளுக்கெல்லாம் ரொம்பவே தேடி தேடி போய் உதவி பண்ணவர். அடுத்தது ஓரி. வில்லாற்றலில் சிறந்தவர், தானத்திலும் சிறந்தவர். அவ்வளோதாங்க. ஓரி, அதியமான், காரி, ஆய், நள்ளி, பேகன், பாரி, கடையெழு வள்ளல். ஆப்போசிட்டில் பூவுங்க. ஒரு ஜூம் அவுட் போடுவோம். இங்கே ஒரு ஜூம் இன், ஜூம் அவுட். எல்லோ ஒயிட் ரெண்டும் மிக்ஸ் பண்ணது. ஒயிட்லேயே எல்லோ கலரில் சின்னதாக, உள்ள கொஞ்சோண்டு வயலட் கலரும் இருக்குது. அதியமான், ஆய் ஆண்டியனர், காரி, பாரி,